எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சோர்ந்து பண்ணுகிறதான பல காரியங்கள் இந்த உலகத்தில் நிச்சயமாக நடக்கும். பலவிதமான போராட்டங்கள் நமக்கு உண்டு. பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு வரும்போது பல நேரத்தில் நம்முடைய ஆத்மாவிலே நாம் சோர்ந்து போகிறோம். சில நேரத்திலே ஆத்மாவிலே சோர்ந்து போய் ஆண்டவரை ஆராதிக்காமல் இருந்து விடுகிறோம். சில நேரத்திலே ஆத்மாக்களிலே சோர்ந்து போய் ஆண்டவரை துதிக்காமல், வேத வசனத்தை திறந்து வாசிக்காமல், தியானிக்காமல், தேவனையே தேடாமல் நாம் இருந்து விடுகிறோம். அப்படி அல்ல, நாம் ஆத்மாக்களில் சோர்ந்து போகிறவர்களாய் இருந்தால் நிச்சயமாக அது நமக்கு தான் நஷ்டம். அதனால ஆண்டவருக்கு எந்த நஷ்டமும் இல்லை. நம்முடைய ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு பாடுகளை சகித்தார், எத்தனையோ வேதனைகளை சகித்தார், அவமானங்களை சகித்தார், நிந்தைகளை சகித்தார். ஆகவே அந்த இயேசுவையே நீங்கள் நோக்கி பாருங்கள், நினைத்துக் கொள்ளுங்கள் என்று அங்கே நாம் வாசித்தோம். அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் ஒரு குற்றம் செய்யாமல் அவரை ஒரு குற்றவாளியை போல நடத்தினார்கள், நிந்தித்தார்கள். ஆனாலும் இயேசு அவையெல்லாம் சகித்துக் கொண்டார். அதே போல நம்முடைய ஆத்துமாக்களிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது. என்ன துன்பம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் நாம் சோர்ந்து போகாமல் இருந்தால் நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ளலாம். எலியா என்கிறதான தேவ மனுஷன் ஒரு நாள் அவன் ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்தவன். ஆனால் அந்த எசபேல் என்கிறதான ஸ்திரீயுடைய வார்த்தையை கேட்ட பொழுது அந்த எலியா மிகவும் சோர்ந்து போனான், மிகவும் சோர்ந்து போனான். அவனுடைய சோர்வு அவனை மரணத்துக்கு நேராய் நடத்தினது. போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லும் அளவுக்கு அவனுடைய ஆத்மாவிலே சோர்வு உண்டானது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மிகப்பெரிய தீர்க்கதரிசியான எலியாவுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் வருமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனால் இவைகளெல்லாம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆத்துமாக்களிலே நாம் சோர்ந்து போனால் தொடர்ந்து நாம் ஆவிக்குரிய ஜீவியம் செய்ய முடியாது, தொடர்ந்து ஆண்டவருக்காய் வாழ முடியாது, தொடர்ந்து ஆண்டவரை நேசிக்க முடியாது, தொடர்ந்து பரிசுத்தமாய் வாழ முடியாது. ஆகவே நம்முடைய ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே, இயேசுவையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம்.